அமெரிக்கா செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிய கியூரியாசிட்டி விண்கலம் அங்கு தரையிறங்க இன்னும் சிறிது நேரமே இருக்கும் நிலையில் இது குறித்த விவாதத்தில் இருக்கிறோம். தற்போது நம்முடன் விவாதத்தில் கலந்து கொள்ள விஞ்ஞானியும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகருமான பொன்ராஜ் அவர்களும் நம்முடன் அரங்கில் இருக்கிறார். விஞ்ஞானி பொன்ராஜ் அவர்களிடம் இப்போது பேசுவோம். சார் வணக்கம் சார். நீங்க 2007ஆம் ஆண்டில் நீங்களும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களும் அமெரிக்காவில் உள்ள நாசாவின் விண்வெளி ஆய்வகத்திற்கு சென்றீர்கள். அந்த அனுபவம் குறித்து எங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? அதாவது வணக்கம். 2007 செப்டம்பர் 21ஆம் தேதி விண்வெளியில் 50 ஆண்டுகள் பொன்விழா அப்படின்ற ஒரு 50 years in space அப்படின்ற ஒரு பொன்விழா ஆண்டு குறித்து ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கலந்து கொண்டு வேர்ல்டு ஸ்பேஸ் விஷன் 2050 2050 விண்வெளியினுடைய தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையை வந்து உலகத்திற்கு எடுத்து வைத்தார். அந்த சம்பவத்திற்கு அந்த கான்ஃபரன்ஸ் முடிந்தவுடன் நாங்கள் வந்து இந்த ஜேபிஎல் என்று சொல்லப்படுகிற ஜெட் ப்ரொபல்சன் லெபார்டரிக்கு சென்று எங்களுக்கு வந்து இந்த மார்ஸ் ரோவர் என்ற இந்த சயின்ஸ் லெபார்டரி இதை வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு half a day எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த 6 வீல் உள்ள 1 டன் எடை கொண்ட இந்த சேட்டலைட் வந்து ஒரு 17 கேமராஸ் இதில் ஃபிட் பண்ணி எப்படி வந்து ஒரு சயின்டிஃபிக் அண்ட் இன்ஜினியரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இதை கேரி அவுட் பண்ண போகிறோம், எப்படி வந்து இதனுடைய கெமிஸ்ட்ரியை வந்து ஸ்டடி பண்ண போகிறோம், எப்படி வந்து இதனுடைய சாலிட்ஸை வந்து அந்த மார்ஸ் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மார்ஸ் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய சாலிட்ஸை எடுத்து அதை வந்து எப்படி 1000 டிகிரி சென்டிகிரேடில் வந்து ஹீட் பண்ணி அதில் வரக்கூடிய கேஸை எப்படி ஃபார்மேஷனை எடுத்து அதன் மூலமாக என்ன மினரல்ஸ் இருக்குது, அது எப்படி ஃபார்மேஷன் ஆகிருக்கு, இதை வந்து ஸ்டடி பண்ணுறது. அப்புறம் வந்து அந்த கிரேட்டர் கார்ட்டர் என்ற இடத்துல வந்து இறங்கி அது வந்து அலுவியல் ஃபேன் ஆஃப் சாயில் என்று சொல்வார்கள். அந்த சாயில் வந்து எப்படி அந்த ஸ்டேட்டஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, இதை எப்படி ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்றத பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் இதனுடைய என்ஜினியரிங் டிசிப்ளின் வந்து இஸ் மார்வலஸ் என்ஜினியரிங் டிசிப்ளின். பிகாஸ் இது வந்து இந்த 7 minutes ஆஃப் டெரர்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இது வந்து இது எப்படி, அதாவது என்ட்ரி டிசெண்டன்ட் அண்ட் லேண்டிங் இந்த சீக்வன்ஸ் எப்படி நடக்க போகுது இப்படின்றத பத்தி எங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க. அது வந்து எப்படி வந்து இந்த மார்ஸனுடைய பாதையில வந்து ஏறி அது இறங்கி போகிறது, அப்புறம் வந்து லேண்ட் ஆகும்போது எப்படி நடக்கிறது, இதை பத்தியெல்லாம் வந்து எங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி 2007 நாங்கள் போயிருந்தப்ப இதை பத்தி எங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க. இன்னைக்கு அது வந்து நம்ம கண்ணால பார்க்க போறோம், அது இறங்க போறதனுடைய மிஷனை. இது வந்து உண்மையிலேயே உலகத்துக்கே ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு நாள். நிச்சயமாக பொன்ராஜ் சார், இவ்வளவு செலவு செய்து ஒரு செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்கள் விண்கலத்தை அனுப்புகிறார்கள். எதிர்காலத்தில் மனிதர்களை அனுப்ப முடியுமா என்ற திட்டமும் இருக்கிறது. இவ்வளவு செலவு செய்து இம்மாதிரியான ஒரு திட்டத்தில் ஈடுபடுவதற்கு என்ன அவசியம், இதனால் என்ன பயன் இருக்க முடியும் சார்? ஒரு விஞ்ஞானியாக உங்களுடைய பார்வையில் இதற்கு என்ன பயன் இருக்க முடியும்? அதாவது சார், ஃபியூச்சர்ல வந்து டாக்டர் கலாம் அவர்கள் சொல்வார்கள் வந்து எர்த்து 3 மார்ஸ் இது வந்து சிங்கிள் எக்கனாமிக் என்டைட்டி அப்படின்னு சொல்லுவார். இந்த அதாவது ஒரு எக்கனாமிக் என்டைட்டி, அதாவது மார்ஸ்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் அண்ட் மூன்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் இது எல்லாம் வந்து கண்டிப்பாக எர்த்துக்கு தேவை. அதே மாதிரி இங்கிருந்து அங்கே போய் ஹேபிட்டாட், அதாவது வந்து ஒரு லைஃப் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்துச்சு அப்படின்னா பின்னால் வந்து இங்கிருந்து அங்கே போய் அங்கே வாழக்கூடிய தகுதியான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ஒரு மிஷன். அதே நேரத்தில் எக்கனாமிக் என்டைட்டி அப்படின்னு சொல்லும் போதும் அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து எப்படி நம்ம ஒரு எனர்ஜி ஜெனரேஷனுக்கும் மற்றபடி மற்ற சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு வந்து எந்த அளவில் வந்து அந்த மினரல்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ரேர் மினரல்ஸ், அதாவது ஹீலியம்-3 இருக்கு அப்படின்றாங்க. ஹீலியம்-3 வந்துச்சுன்னா பயங்கரமான ஒரு எனர்ஜி ஜெனரேஷனுக்கு வந்து இட்ஸ் வெரி மச் பவர்டு மெட்டீரியல். அது அந்த அளவுக்கு ஒரு மினரல்ஸ் வந்து இங்கே கொண்டு வந்தா நம்மளுடைய ஹேபிட்டாட்டுக்கும் நம்மளுடைய பூமிக்கும் அது வந்து எனர்ஜி ஜெனரேஷனுக்கு சயின்டிபிக் டெக்னாலஜிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால தான் இந்த மாதிரி ஒரு மிஷனை, அது மட்டும் இல்லை, நேற்று வந்து அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, we can do it, எங்களால் முடியும், அதாவது இந்த ஹியூமானிட்டினால வந்து சேலஞ்சை வந்து சாதிக்க முடியும். அதாவது இந்த எந்த விதமான சேலஞ்சையும் சாதித்து நம்மளுக்கு பியாண்ட், நம்மளுக்கு பின்னால என்ன இருக்கு தெரியாதவற்றை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இந்த மனித குலத்திற்கு உண்டு என்பதை நிரூபிப்பதற்காகவும் இதன் மூலமாக டெக்னாலஜிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்ட் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ் உடைய ஒரு வெரி காம்ப்ளெக்ஸ் என்ஜினியரிங் மிஷன் இஸ் லான்ச்ட்.
இந்த மாதிரியான வரும்போது மல்டிபிள் டெக்னாலஜிஸ் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு வில் என்ஹான்ஸ் தி சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் கேப்பபிலிட்டி ஆஃப் த ஹியூமானிட்டி. ரொம்ப ரொம்ப விளக்கமாக ஒரு தெளிவாகவும் சொல்லியிருக்கிறீர்கள் சார். இந்த விண்கலத்தோட சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் பத்தி நீங்க சொல்ல முடியுமா? அதற்கு பின்னாடி இருக்கும் பொறியியல் தொழில்நுட்பத்தை பற்றியும் அறிவியலை பற்றியும் நீங்கள் விளக்க முடியுமா? அதாவது இந்த சயின்ஸை பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சயின்ஸை பத்தி எடுத்துக்கிட்டா 3 விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஒன்று அந்த கேல் கேப்சர் என்ற இடத்துல இப்ப இன்னைக்கு வெற்றிகரமா தரை இறங்கி இருக்கு. அதாவது 7 minutes ஆஃப் டெரர் அப்படின்றது 7 minutes ஆஃப் கிரேட்னஸ் டு த ஹியூமானிட்டி ஆயிருக்கு இப்ப இன்னைக்கு. ஸோ இட்ஸ் கிரேட் நியூஸ். இது இறங்கின உடனே அந்த இருக்கக்கூடிய 17 கேமரா அப்புறம் 10 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது மூலமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அதனுடைய லேயர்ஸ் அந்த 3 மைல் மவுண்டெயினுக்கு கீழே தான் அந்த அலுவியல் பேன் ஆஃப் சாயில்ல தான் இறங்கியிருக்கு. இது எப்படி இந்த ஸ்டேட்டஸ் ஃபார்ம் ஆயிருக்கு ஓவர் த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, ராக் பெட் ராக் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கு மேல எப்படி வேரியஸ் ஸ்ட்ரக்சரா அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்றத பத்தி ஜியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஜியாலஜிஸ்ட் அதை ஸ்டடி பண்ண போறாங்க. இதுக்கு எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அது மூலமா ஏபிஎக்ஸ் அப்படின்ற ஒரு கேமரா, ஆல்பா பார்ட்டிகிள் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி உடைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு இந்த கதிர்களை மேக்னெட்டிக் ரேஸ் பாஸ் பண்ணி இதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி வந்திருக்கு, அந்த ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன் எப்படி நடந்திருக்குன்ற ஜியோ ஸ்டடிஸ் பண்றாங்க. ரெண்டாவது எடுத்துட்டீங்கன்னா இதோட கேஸ் ஃபார்மேஷன்ஸ் எப்படி ஆயிருக்கு, அது மெஷர் ஆஃப் த கேஸ். அடுத்து அந்த சாலிட்ஸ் அங்க இருக்கக்கூடிய சாலிட்ஸ் எடுக்கக்கூடியதுக்கு சாம்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அனுப்பியிருக்காங்க. அது மூலமா சாம்பிளை எடுத்து அது ஒரு சாம்பிள் டியூப்ல போட்டு ஒரு 1000 டிகிரி சென்டிகிரேட்ல அதை ஹீட் பண்ணி அதன் மூலமா வரக்கூடிய கேஸ் ஃபார்மேஷன்ல எப்படி இது மினரல்ஸ், என்னென்ன மினரல்ஸ் எல்லாம் அதுல இருக்கு, என்ன மாதிரியான கேஸ் இருக்கு, அதற்கு அடுத்தாற் போல எப்படி மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் கேன் ஃபார்முலேட் இன்டு கார்பன், அப்புறம் எப்படி மினரல்ஸ் ஃபார்மேஷன் ஆயிருக்கு, எப்படி மாலிகூல்ஸ் அங்க ஃபார்மேஷன் ஆயிருக்கு, அடுத்து அதனுடைய ஆக்சிடைசேஷன் எப்படி நடக்குது, கார்பனேட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, இப்படின்ற ஸ்டடிஸ் எல்லாம் ஒரு கெமிக்கல் ஓரியன்டட் ஸ்டடிஸ் பண்ண போறாங்க. அப்படிங்கும்போது மினரல்ஸ் என்ன டைப் ஆஃப் மினரல்ஸ் எல்லாம் அங்க இருக்கு, பிரிசியஸ் மெட்டல்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் ஸ்டடி பண்ண போறாங்க. இதற்கு அடுத்தா போல டேன் ஒரு கேமரா, அந்த கேமரா இட் இஸ் கால்ட் டிடெக்டிங் தி அல்பிடோ நியூட்ரான்ஸ். அப்படின்னா அந்த ரோவருக்கு கீழே ஒரு 50 சென்டிமீட்டர் கீழே தண்ணி வாட்டர் போகுதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவி அங்க அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கெமின் அப்படின்னு சொல்லி இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட், இது மூலமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கெமிக்கல் அண்ட் மினராலஜி எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத they are going to identify. இன்னொன்று ரேட்னு ஒரு எக்யூப்மெண்ட், இது என்ன பண்ண போறதுன்னா ரேடியேஷன், அதாவது ரேடியேஷன் அங்க என்ன மாதிரி இருக்கு. அப்ப நாளைக்கு ஹியூமன் அங்க மார்ஸ்ல லேண்ட் ஆகும் போதும் அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் எப்படி இருக்கு, சன் ரேடியேஷன் எப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ரேடியேஷன் எந்த வகையில ஒரு மனிதனை ஒரு பாதிக்க போகும், அது எந்த அளவு கண்டியூசிவா இருக்கும் அப்படின்றத ஸ்டடி பண்ண போறாங்க. இது சயின்ஸை பொறுத்த வரைக்கும். இது என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு சொல்லிடுறேன். அதாவது எவ்ரிடே காலையில 10 மணிக்கு ஒரு 5 மணி நேரத்திற்கான ரிமோட் கமாண்ட்ஸை இங்க இருந்து மொத்தமா அங்க அப்லோட் பண்ணிடுவாங்க அந்த ரோவர்ல. அந்த 5 மணி நேரத்துக்கு கொடுத்த கமாண்ட் படி இந்த ரோவர் மூவ் பண்ணும், சாம்பிள் எடுக்கும், வேரியஸ் போட்டோஸ் எடுக்கும், 3D இமேஜ் பண்ணும், அதெல்லாம் இங்க டிரான்ஸ்மிட் பண்ணும். அதை இங்க பேஸ் பண்ணி இவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. மதியத்துக்கு மேல they will analyze the result. இது 2 வருஷத்துக்கு இந்த சயின்டிபிக் ஸ்டடிஸ் பண்ண போறாங்க. இதற்கடுத்து என்ஜினியரிங் சைட்ல பாத்துட்டீங்கன்னா இட் இஸ் பக்கா என்ஜினியரிங் மார்வல் which is never before witnessed in the history. அதாவது இந்த என்டையர் EDL, அதாவது என்ட்ரி டிசெண்டன்ட் அண்ட் லேண்டிங் சீக்வன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஒரு பெரிய இன்ஜினியரிங் மார்வல். அதை கடந்து இன்னைக்கு வெற்றி பெற்று இன்றைக்கு மார்ஸ் இன்னைக்கு லேண்ட் ஆயிருச்சு அப்படின்னா இது ஒரு ஹியூமானிட்டியினுடைய சயின்டிபிக் டெக்னாலஜிக்கல் அச்சீவ்மெண்ட் மைல்ஸ்டோன் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் தி ஸ்பேஸ். இப்போது பொன்ராஜ் அவர்களிடம் ஒரு கேள்வி சார். இப்போ அமெரிக்கா அனுப்பிய விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கி இருக்கும் நிலையில் இந்தியாவின் நிலை இந்த விண்வெளி ஆய்வில் என்னவாக இருக்கிறது? இந்தியாவின் மிஷன் மார்ஸ் என்ற சொல்லக்கூடிய திட்டம் எந்த கட்டத்தில் இருக்கு சார்? அதாவது இப்பதான் ரீசெண்டா இந்தியாவுடைய 2013 PSLV ராக்கெட் மூலமா ஒரு சேட்டலைட் அனுப்பி மார்ஸ் ஆர்பிட்ல
அந்த மார்ஸை பற்றி கிளைமேட் ஸ்டடி அதனுடைய அட்மாஸ்பியர் அண்ட் அதனுடைய ஜியாலஜிக்கல் இந்த ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு $41 மில்லியன் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து $100 மில்லியன் ப்ராஜெக்ட். இதுக்கு வந்து இஸ்ரோ வந்து இதுக்கு வந்து தயாராக இருக்கிறது. கண்டிப்பாக 2013 வந்து ஒரு சேட்டலைட் அனுப்பி இப்போ இன்னைக்கு இருக்குமே மார்ஸ் ரெக்கனசன்ஸ் ஆர்பிட்டர், அப்புறம் மாதிரி மார்ஸ் எக்ஸ்பிரஸ், அப்புறம் மார்ஸ் ஓடிசி அப்படி போன்ற ஒரு ரிலே சேட்டலைட் இருக்கிறது மாதிரி நம்ம சேட்டலைட்டை வந்து அங்கே போய் அங்கே இருக்கக்கூடியதை வந்து சென்சார், ஸ்பெக்ட்ரோமீட்டர் இந்த மாதிரி வேரியஸ் பேலோடு மூலமாக ஒரு 25 kg பேலோடு அனுப்பி அதன் மூலமாக வந்து சயின்டிஃபிக் பேலோடு அனுப்பி அதன் மூலமாக அந்த கம்ப்ளீட் அட்மாஸ்பியரிக் ஸ்டடீஸ் அண்ட் ஜியாலஜிக்கல் ஸ்டடீஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்காக $100 மில்லியன் இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2013 PSLV கண்டிப்பாக இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தும். 2030 வந்து நம்ம இதே மாதிரி 2030 மார்ஸுக்கு வந்து லேண்ட் ஆகக்கூடிய ஒரு மிஷனை வந்து இஸ்ரோ வந்து உருவாக்கி கொண்டு வருகிறது. கண்டிப்பாக 2030 வந்து அது சாத்தியப்படும் என்றுதான் நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். அதாவது இந்தியாவின் செவ்வாய் கிரகத்திற்கு விண்வெளி களத்தை அனுப்பும் திட்டம், இந்த செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலங்களை அனுப்புவதற்கு பின்னணியில் இருக்கும் அறிவியல், பொறியியல் கருத்துக்கள் போன்றவற்றை எங்களுடன் விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.